Hello everyone, welcome to the video. இன்னைக்கான வீடியோல யூனிட் 1 discrete structure and optimization ஓட recent year question, அதாவது 2024ல கேட்ட questions தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Starting with the first question, 40 software professionals were interviewed for a job. 25 new Python, 20 new Java, 7 new either of these languages அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும். ஸோ ஃபார்முலா படி பார்த்தோம்னா number of persons who know both the languages, that is union of both the languages, equal to number of persons know Python plus number of persons that knows Java minus the intersection value. Clear? Minus the intersection value. So நம்ம பண்ணும்போது n union j நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஸோ அட்லீஸ்ட் ஒன் லாங்குவேஜ் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி வி ஹேவ் 40 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அட்லீஸ்ட் ஒன் அப்படிங்கும்போது 7 எதுவுமே தெரியாது. இப்போ ரிமைனிங் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 47 minus 7 பண்ணா 33. இந்த 33 ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் எய்தர் ஒன் லாங்குவேஜ் தெரியும் ஆர் எல்ஸ் போத் த லாங்குவேஜஸ் தெரியும். ஸோ அட்லீஸ்ட் ஒன் லாங்குவேஜஸ் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா இந்த 33. ஸோ அவங்க தான் யூனியன்ல இருப்பாங்க. ஸோ both the union is equal to 33. That is equal to Python மட்டும் 25, Java மட்டும் 20 minus அவங்களோட intersection value. இந்த intersection value தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்து இது ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டோம்னா that is equal to unknown value பார்த்தீங்கன்னா 45, 25 plus 20 45 minus 33. That is equal to option 3 12. கிளியரா? ஸோ இந்த மாதிரி செட்ஸ் வச்சு போடுற கொஷின் மோஸ்ட்டாக நம்ம கேட்கறது வந்து இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த கிராஃப், ஸோ இது வந்து ஒன்லி பைத்தன், இது ஒன்லி ஜாவா, இது ரெண்டுத்தோட யூனியன் நமக்கு இந்த ஃபுல் யூனியன் 33. ஓகே, மைனஸ் இது மட்டும் பண்ணோம்னா we have and this value we subtract, we get the intersection value. Moving on to the next question. Let G, V, E be an undirected graph with I edges, then the sum of degree of all the vertices is equal to அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஹேண்ட் ஷேக்கிங் லெம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஹேண்ட் ஷேக்கிங் லெம்மா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்போ வந்து ஒரு அன்டைரக்டட் கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட எவ்ரி எட்ஜ் வந்து எக்ஸாக்டாக நமக்கு ரெண்டு வெர்டிசஸோட கனெக்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ ஒரு எட்ஜ் இருக்குன்னா இட் வில் பி கனெக்டட் டு எக்ஸாக்ட்லி 2 வெர்டிசஸ். அப்போ ஒரு எட்ஜோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அட் ஒன் எண்ட் பாயிண்ட் இட் வில் பி 1 டிகிரி. ஸோ அப்போ டோட்டலாக எனக்கு ஐ எட்ஜஸ் இருக்கு அப்படின்னா அதோட டோட்டல் சம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா சம்மேஷன் ஆஃப் த டிகிரி ஆஃப் வெர்டிசஸ் ஈக்குவல் டு 2 இன்டு த நம்பர் ஆஃப் எட்ஜஸ். இதுதான் நமக்கு ஹேண்ட் ஷேக்கிங் லெமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிராஃப் ஏ பி சி இப்படி ஒரு கிராஃப் நம்ம போடலாம். இப்போ இதுல எத்தனை எட்ஜஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் எட்ஜஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 2. கரெக்டா? டோட்டல் எட்ஜஸ் இஸ் 2. நோ டிகிரி ஆஃப் ஏ என்ன? ஏ ஓட டிகிரி பாத்தீங்கன்னா ஏ வந்து ஒரு வெர்டிஸோட தான் கனெக்ட் பண்ணிருக்கு, ஸோ இட் இஸ் 1. பி ஓட டிகிரி என்ன? ரெண்டு வெர்டிஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு, ரெண்டு எட்ஜஸ் இருக்கு, ஸோ 2. சி ஓட டிகிரி என்ன? 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு டோட்டலா 4 வரும். கரெக்டா? அதே மாதிரி ஹேண்ட் ஷேக்கிங் லெமா வச்சு போடுங்க. 2 இன்டு நம்பர் ஆஃப் எட்ஜஸ் என்ன? 2. தட் இஸ் ஈக்குவல் டு 4. ரெண்டு மேட்ச் ஆயிடுச்சா? கிளியரா? ஸோ சம் ஆஃப் த டிகிரிஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு எட்ஜஸ். நோட் பண்ணிக்கோங்க, திஸ் இஸ் த ஹேண்ட் ஷேக்கிங் லெமா. ஃப்ரீக்வெண்டா நமக்கு இந்த கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் நோட் பண்ணிக்கோங்க. கிராஃப் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஃபார்முலாஸ் தான் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் டிகிரி. ஸோ ஒரு கிராஃப் கொடுத்துட்டு இந்த கிராஃபோட ஆவரேஜ் டிகிரி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஷுட் கால்குலேட் இட் யூசிங் 2 இன்டு ஐ பை என். ஓகே, என்னன்றது நமக்கு நம்பர் ஆஃப் வெர்டிசஸ், ஐங்கிறது நம்பர் ஆஃப் எட்ஜஸ்.
கிளியரா? அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட் கிராஃப் கொடுத்துருக்காங்க சரிங்களா? ஒரு கம்ப்ளீட் கிராஃபோட எட்ஜஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் கிராஃப்ல நமக்கு நம்பர் ஆஃப் எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா n into n minus 1 by 2. ஒவ்வொரு வெர்டிசஸ்க்குமே நம்மளோட டிகிரி பார்த்தீங்கன்னா n minus 1 இருக்கும். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்டா இதுல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். So for any undirected graph, each edge contributes to 2. So 2 into number of edges. Let P be it is hot day and Q be the temperature is 48 degree. Write it in the simple sentence அப்படின்னு கேட்டிருக்காங்க. Meaning of negation P and negation Q. Very simple. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேல்யூ வேணும்? P வேண்டாம், negation P வேணும். Q வேணாம், negation Q வேணும். P ஓட negation எப்படி எழுதலாம்? It is hot day னா அதோட negation வந்து it is not a hot day. The temperature is 48 னா அதோட negation the temperature is not 48. And னா என்ன அர்த்தம்? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவா இருக்கணும். So it is not a hot day and the temperature is not hot. கரெக்டா? ஸோ இதை நம்ம சென்டென்ஸா எழுதும் போது it is neither அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணோம். So it is neither a hot day nor temperature is 48 degree. Both the statements should be true. And பொறுத்த வரைக்கும் ஸோ அதோட நெகேஷன் எழுதுங்க. இட் இஸ் நாட் ஹாட் டே அப்படிங்கும் போது ஹாட் டேவும் இல்லை, டெம்பரேச்சர் 48ம் இல்லை. ஸோ இட் இஸ் நெய்தர் ஹாட் டே நார் த டெம்பரேச்சர் இஸ் 48 டிகிரி. கிளியரா? நெகேஷன் எடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் நெகேஷன் போட்டு அண்டு போட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். கிளியரா? இப்போ ஒருவேளை ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். ஆப்ஷன்ஸ்ல என்ன இருக்கு? இட் இஸ் ஹாட் டே ஆர் டெம்பரேச்சர் இஸ் 48 இருக்கு. அப்பனா நம்ம எப்படி எழுதணும்னா P or Q இப்படி வரும். இதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் கோல்ட் டே ஆர் டெம்பரேச்சர் இஸ் 48. இது கோல்ட் டேனா ஹாட் டே கிடையாது. அப்ப நெகேஷன் ஆஃப் P or Q. இதுதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நெகேஷன் P and நெகேஷன் Q. இட் இஸ் நாட் அ ஹாட் டேனா நெகேஷன் P. ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணதுக்கு தெரியணும் ஸ்டேட்மெண்ட்ஸ். அண்ட் திஸ் இஸ் வெரி ரீசெண்ட் இயர், ஜூன் 2024. இந்த அளவுக்கு சிம்பிளாக தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். கிளியரா? இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ஈஸியாக கொஸ்டின்ஸ் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுத்துடலாம் இந்த யூனிட்ல இருந்து. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின். லெட் L of x, y be the statement x loves y, where the domain for both x and y consists of all the people in the world அப்படின்னு சொல்லிட்டாங்க. Use the quantifier to express joy is loved by everyone. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல x loves y இதான் என்னோட கண்டிஷன். இப்போ எனக்கு என்ன சொல்றாங்கன்னா ஜாய் இஸ் லவ்டு பை எவ்ரி ஒன், ஹி இஸ் லவ் பை எவ்ரி ஒன். அப்படின்னா இப்போ பர்சன் எக்ஸ் இருக்காங்கன்னா தட் பர்சன் எக்ஸ் ஷுட் லவ் ஜாய். x1 இருக்காங்கன்னா ஜாய் லவ் பண்ணும். x2 should love joy. x3 should love joy. ஸோ அப்போ நமக்கு எக்ஸ்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ for all the people in x they should love joy, right? So for all x, L x comma joy, joy should be the second value. ஏன்னா joy தான் என்னோட y value. So x loves joy. So joy is my y value. So for all x, the relationship comma x comma y should be true. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். டிரான்ஸ்லேட் நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த குவான்டிஃபையரை வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும்? ஃபர்ஸ்ட்டு ரெண்டு சிம்பிள்ஸ் இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வி ஹாவ் அ ஃபார் ஆல் சிம்பிள். இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஃபார் ஆல் சிம்பிள். ஃபார் ஆல் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ யூனிவர்சல் குவான்டிஃபையர். ஃபார் ஆல், எவ்ரி, each, இது எல்லாத்துக்கும் யூனிவர்சல் குவான்டிஃபையர் யூஸ் பண்ணும். தென் வி ஹாவ் திஸ் ஒன். திஸ் இஸ் அ எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர். எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் பொறுத்த வரைக்கும் தேர் எக்ஸிஸ்ட் ஆர் அட்லீஸ்ட் ஒன், சம், அந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதே நம்ம லிட்ரலாக இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதே இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ஃபார் ஆல் எக்ஸ். ஃபார் ஆல் எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் ஒய் such that x is less than y. அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் 1 பார்ப்போம். ஆப்ஷன் 1ல என்ன இருக்குன்னா நமக்கு வந்து ஃபார் ஆல் ரியல் நம்பர்ஸ் எக்ஸ்
there exists a real number y such that, okay, this is correct. Option 2 பாருங்க, for every real number y ன்னு இருக்கு, நமக்கு for all வந்து x க்கு இருக்கு கரெக்டா. ஸோ for all x, ஸோ நாட் ஆப்ஷன். அண்ட் இது சம்மும் கிடையாது. சம் வந்து we can have for existential quantifier கூட நம்ம சம் சொல்லலாம். Existential quantifier க்கு வந்து we mainly use the term like there exist or at least one, அதுக்கு தான் வந்து existential quantifier யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து for each and every real number x and y, ரெண்டுத்துக்கும் கிடையாது. for each and every real number x ன்னா கூட ஓகே, and y நமக்கு இந்த இடத்துல வரக்கூடாது because and வந்து இங்க கிடையாது. here it is a that is there exist, அதான் மீனிங். ஓகே, so option 1. so quantifier concepts very very important. இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த predicate and quantifiers are very important. எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருப்பாங்க 2024ல. next one, a coin is tossed successively 3 times. Find the probability p event and the sample space getting exactly 1 head or 2 heads where n is the number of occurrences அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, காயினை வந்து simultaneously, that is 3 times one after other பண்றாங்க. அப்போ நமக்கு டோட்டலி எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have 2 choices, head or tail. 3 times பண்றோம், so that will be 8 possibilities are there totally. okay, now நம்ம ஹெட் ஆர் டெயில் கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி 1 3மே ஹெட்டா இருக்கலாம். ஓகே, இல்லைன்னா ஹெட் ஹெட் டெயில். ஓகே, ஸோ நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், 3மே ஹெட்டா இருக்கலாம். இதை லாஸ்ட் ஒன்று டெயில் ஆக்குங்க, டெயிலை மிடில் கொண்டு வாங்க, 2 டெயிலு ஃபர்ஸ்ட் டெயில். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலி we can have 8. clear? now this is the sample space, so number of sample space is equal to 8. okay, so இது வந்து நமக்கு true. next one பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா exactly 1 or 2 heads. ஸோ எத்தனை 1 or 2 heads இருக்குன்னு பாருங்க, ஆர்னு இருக்கு, அப்போ both you should include. இதுல 1 or 2 heads தான், இதுல 3 heads இருக்கு, இதுல 2 heads இருக்கு, இதுல 2 heads இருக்கு, இதுல 1 head இருக்கு, இதுல 2 1 1 0. ஸோ டோட்டலி 6 தான் நமக்கு ஈவெண்டோட பாசிபிலிட்டி. ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஃபார்முலா என்னது நமக்கு? ப்ராபபிலிட்டி இஸ் நத்திங் பட் த எக்ஸ்பெக்டட் ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை த டோட்டல் அவுட்கம். ஃபேவரபிள் சான்சஸ் வந்து 6 டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 8. ஸோ 6 டிவைடட் பை 8 சிம்பிளிஃபை பண்ணும்போது 3/4. ஸோ இதுதான் நமக்கு 3 வேல்யூஸ். n of s is equal to 8, n of e equal to 6, probability equal to 3/4. so n of s is equal to 8, n of e equal to 4 கிடையாது. n of e equal to 6 correct, n of s, so this is correct. c, p of e is equal to 3/4 correct. so both b and c, option 2. okay, moving on, next question. consider the given number 45 base நமக்கு y கொடுத்திருக்காங்க, where y is the base of the number, say the possible values for y அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் பேஸ் ஆர் அப்படின்ட்டு ஒரு நம்பர் சிஸ்டம் நமக்கு இருக்கு அப்படின்னா ரூல் என்னன்னா, ஒவ்வொரு டிஜிட்ஸ் இருக்குல்ல, that digits should be lesser than the base value. இந்த கான்செப்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு கொடுத்திருக்கிற வேல்யூஸ் should be, okay, according to the rule of the number system, the number is valid if the base is less than, that is என்னோட எல்லா டிஜிட்ஸ்மே, okay, every digits should be less than the number y. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நான் இந்த இடத்துல 5 போடுறேன்னா 4 is less than 5, but 5 is less than 5 கிடையாது. அதே மாதிரி 6 போடுறேன்னா 6ஐ விட ரெண்டுமே கம்மி, 7 போட்டாலும் ரெண்டுமே கம்மி, 8 போட்டாலும் ரெண்டுமே கம்மி. ஸோ இதுதான் வந்து ரூல் ஃபார் த நம்பர் சிஸ்டம்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ 1 0 1 1 பேஸ்ல 2 இருக்கு, இது வேலிடா இன்வேலிடான்னு பார்த்தீங்கன்னா வேலிட், ஏன்னா 2வை விட இது எல்லாமே லெஸரா இருக்கு. கரெக்டா 1 is less than 2, 0 is less than 2, so this is valid. இதுவே 2 8 7 base 8 இருக்குன்னா இது வந்து invalid நமக்கு, because 8 is less than 2, okay, but 8 is not less than 8, so this is invalid number. clear? so இந்த கான்செப்ட்ஸ் வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. question நமக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்
இங்க கொடுத்துருக்காங்க ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அதோட லார்ஜஸ்ட் டிஜிட் என்னன்னு பாருங்க. ஸோ லார்ஜஸ்ட் டிஜிட் 5னா எனக்கு மினிமம் பேஸ் 6. ஸோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு இந்த நம்பரோட மினிமம் பேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கொஸ்டின் வரும். ஸோ அப்போ இந்த நம்பர்ல எது மேக்ஸிமம் டிஜிட்னு பாருங்க. தட் மேக்ஸிமம் டிஜிட் +1 பண்ணீங்கன்னா அதுதான் நமக்கு மினிமம் பேஸ் வேல்யூ. ஸோ 6 அண்ட் above எந்த நம்பர் நமக்கு போனாலுமே it is a valid base number. இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. Moving on, next question. Consider the following relation. Which of the following are reflexive relation? Reflexive relation பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 1, 1 that is the same value a, should exist in the relation. இதான் எனக்கு கான்செப்ட். Okay, now when you take the options, first option பாருங்க 1, 1, 2 இல்ல 2, 2. So 1, 1 இருக்கு, 2, 2 இருக்கு, 4, 4 இருக்கு, but 3, 3 நமக்கு missing. So this is not reflexive. Reflexiveக்கு another important point, இப்ப symmetric-லாம் வச்சுக்கோங்களேன், இது நிறைய பேரு confusion ஆகும். Symmetric-க்குலாம் any one pair இருந்தாலே symmetric. For example 1, 2, 2, 1 இது ரெண்டு இருக்கு, இது மட்டும் போதும், this is symmetric நம்ம சொல்லிடலாம். ஆனா reflexive பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செட்ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ எனக்கு அத்தனை pair of values வந்து இருக்கணும். n, அத்தனை values இருக்கணும். Keep this in mind, very crucial point. So now இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 1, 1 இருக்கணும், 2, 2 இருக்கணும், 3, 3, 4, 4 இது நாலுமே இருந்தாதான் that following relation is reflexive. இந்த பாயிண்ட கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. சிமெட்ரிக்கு any one pair is enough. பட் ரிஃப்ளெக்சிவ் பொறுத்த வரைக்கும் எனக்கு செட்ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் எல்லா பேரோட ரிஃப்ளெக்சிவ் வேல்யூஸ்மே இருக்கணும். ஸோ இது எல்லாமே எந்த செட்ல இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பா நாட் 2. சி பார்ப்போம். 1, 1 இருக்கு, 2, 2 இருக்கு, 3, 3 இருக்கு, 4, 4 இருக்கு. ஸோ சி இஸ் வேலிட். டில நமக்கு இல்ல. 5 பொறுத்த வரைக்கும் 1, 1, 2, 2, 3, 3, 4, 4. வெரி குட். சி அண்ட் டி, சி அண்ட் இ ஆப்ஷன் சி அண்ட் இ. Okay, moving on, next question. Consider the following statement. P and Q are the two statements. நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கேயே வந்து அவங்க ஈக்குவலன்ஸ் பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ட்ரூ அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒன்றுமே வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஒன், டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து நமக்கு டி மார்கன்ஸ் லா. ஸோ டி மார்கன்ஸ் லா படி we have two டி மார்கன் லா. அந்த ரெண்டு டி மார்கன் லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நெகேஷன் ஆஃப் P and Q is equivalent to negation of P or negation of Q. இது De Morgan's law, very very important. Next one, negation of P or Q. Simple அப்படியே மாறிடும், ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறது. negation of P, இங்க R இருக்கா, இங்க and வந்துரும், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். De Morgan's law is very simple. இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது இம்ப்ளிகேஷன். Implication படி P implies Q. How can I write this? This is nothing but negation of P or Q. இந்த formulas நீங்க கண்டிப்பா memorize பண்ணி தான் ஆகணும். Don't skip this. Next one, negation rule படி அதேதான். இப்ப இதோட negation எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது இருக்கு, இதுக்கு நான் negation எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஏற்கனவே இங்க என்ன இருக்கு, negation of P or negation of Q இருக்குல்ல, இதுக்கு நான் negation எடுத்தேன்னா it becomes P ஓட negation என்ன, P. okay, negation of P ஓட negation P or and ஆயிரும். Q ஓட negation Q. These are very very important. This is negation of the implication. Last one, contradiction படி P இருக்கு and negation Q இருக்கு அப்படின்னா negation P இருக்கு, that is same number, அந்த சேம் நம்பரோட நெகேஷன் எடுத்துக்கிறேன். no matter what it will result in false value. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு P வேல்யூ வந்து 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், P ஓட நெகேஷன் என்ன இருக்கும், 0. P வேல்யூ 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட நெகேஷன் வேல்யூ 1. அப்ப either 1 வேல்யூ 0 ஆயிரும் கண்டிப்பா. so that is false. கிளியரா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை படி பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா
negation P. Okay, so that first statement நமக்கு வந்து true. அது வந்து நமக்கு டைரக்டா டி மார்கன்ஸ் லா தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தட் இஸ் ஆல்சோ ட்ரூ, தட் இஸ் ஆல்சோ டைரக்ட் டி மார்கன்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பி அண்ட் நெகேஷன் பின்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ராங். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். இதுதான் நமக்கு லா ஆஃப் கான்ட்ரடிக்ஷன். ஃபால்ஸ்னு வந்தா ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டில வந்து பி இம்ப்ளைஸ் கியூ, ரெண்டு சைடும் நம்ம நெகேட் பண்றோம். நெகேட் பண்ணோம்னா நெகேஷன் பி வந்து பி ஆயிரும், ஆர் வந்து அண்ட் ஆயிரும், கியூ ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. இ பொறுத்த வரைக்கும் பி ஆர் வி கியூ ஈக்குவல் டு தப்பு. ஹவ் கேன் இட் பி? பி ஆர் கியூ அப்படிங்கும்போது நமக்கு தட் இஸ் நாட் பி ஈக்குவல் டு நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ. ஒருவேளை உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ண தெரியல, ஓகேவா, கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ண வரல அப்படின்னா ட்ரை டேக்கிங் எனி வேல்யூ. இப்போ எனக்கு ஆப்ஷன் இ வந்து எனக்கு ஃபார்முலா படி சிம்பிளிஃபை பண்ண தெரியல. ஸோ வாட் ஐ டூ, ஐ டேக் அ வேல்யூ. பிக்கு வந்து ட்ரூன்னு எடுத்துக்கிறேன், கியூக்கு வந்து கியூவும் வந்து ட்ரூன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ட்ரை இட் அவுட். இப்போ லெஃப்ட் சைடில் என்ன வரும்? ட்ரூ ஆர் ட்ரூ, தட் இஸ் நத்திங் பட் ட்ரூன்னு வந்துடும். ஓகே, ரைட் சைடில் என்ன வரும்னு பாருங்க. negation of true என்னது? false. or negation of q false. அப்ப output false. இந்த left hand side true இருக்கு, right hand side false இருக்கு. LHS is not equal to RHS. so இந்த இது law தப்பு. ஒருவேளை உங்களுக்கு true வந்துருச்சுன்னா இன்னும் ஒரு pair எடுத்து பாருங்க. ஓகே, see if any case நமக்கு இது ஃபெயில் ஆகுமா, இந்த ஈக்குவலன்ஸ் ஃபெயில் ஆகுமான்னு பார்த்துட்டு நீங்க வச்சு பண்ணீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? சம்டைம்ஸ் இன் கேஸ் உங்களால லா வச்சு சிம்பிளிஃபை பண்ண முடியல அப்படின்னா you can take the values and do. Okay, moving on to the next question. The graph G with number of vertices n greater than 3 is a Hamilton graph if the degree of each vertex is greater than or equal to அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு டைரக்ட் கொஸ்டின் தான். கிராஃப் பொறுத்த வரைக்கும், ஹாமில்டன் கிராஃப் பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் required number of degree condition should be half of the number of vertices. so அது ஞாபகம் வச்சுக்கோங்க. okay, so this is called as a Dirac's theorem அப்படின்னு படிச்சிருப்போம். Dirac's theorem பொறுத்த வரைக்கும் if any graph edge is greater than or equal to 3, okay, the degree of the vertices should be greater than half of the value. Degree of the vertices should be greater than or equal to n by 2 for every vertex. clear? so இது ஞாபகம் வச்சுக்கோங்க. that is every vertex should at least exactly visit the other vertex once. clear? so அப்ப பாதி vertices நம்ம கனெக்ட் ஆயிருந்தாதே போதும். that means the other half is also connected. clear? நோட் பண்ணிக்கோங்க. n by 2. ஃபைனலா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. Bye everyone, next video la paapom. Thank you.